ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானது. அத்தியாயம் 26. நிசாந்தனோ அவளின் மனக்குமரலை உணரவில்லை. ஆனால் தனக்கான உறவாக தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதை நினைத்து மனதிற்குள் ஒரு உற்சாகம் உண்டானது. இத்தனை நாட்கள் எல்லோரும் இருந்தும் அனாதையாக உணர்ந்த ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில் நரகமாக இருந்ததால் தன் மேலே அன்பை செலுத்தி தன்னை ஆதிக்கம் செய்ய ஒருத்தி தன்னுடன் பயணிக்கிறாள் என்ற நினைவே அவனை தித்திக்க செய்தது. அதனாலோ என்னவோ காளிப்பன் மற்றும் பல பிரச்சனைகள் எல்லாம் அவனை பொறுத்தவரை வெகு தூரமாக போனது. தன் அருகே அமர்ந்து வருபவரை ஓரக்கண்ணால் கவனித்து கொண்டே வந்தான் நிசாந்தன். சாதாரணமான காட்டன் சேலைதான் அணிந்திருந்தாள் சுகாசினி. அதிலேயே அவளின் அழகு சுடர்விட்டு பிரகாசித்தது. முகம் கவலையில் கலையிழந்து கிடந்தாலும் அவளின் பால் அவனை ஏதோ ஒன்று வசீகரித்ததுதான் உண்மை. பிசினஸில் எத்தனையோ பேரை கடந்து வந்தவனுக்கு கிராமத்தில் சற்றென்று முடிவாகி தன் வாழ்க்கை துணையாக்கி கொண்டவளை இன்றுதான் அருகிலிருந்து பார்க்கிறான். பேசியோ பழகியோ இல்லாத ஒருத்தி மேல் எப்படி இவ்வளவு உரிமை வந்தது என்று கேட்டால் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவளின் மேல் நொடிக்கு நொடி ஒரு ஈர்ப்பு விசை போல் அவளை நோக்கி இழுத்துச் சென்றது அவனின் இதயம். அவளை கவனித்தே வந்தாலும் அவளிடம் பேச்சு கொடுக்க முயன்றவனுக்கு தோல்வியை கொடுக்க தனக்குள் இறுகியவனோ சுகாசினி என்று அழுத்தமாக அழைக்க, அப்பொழுதும் திரும்பாமலே இருப்பவளை கண்டவனுக்கு உள்ளத்துக்குள் பெரிதாக அடி வாங்கிய உணர்வு. காரை ஓரமாக நிறுத்தியவன் அவளிடம் திரும்பி அமர்ந்து வலுக்கட்டாயமாக அவளின் முகத்தை தன்னை நோக்கி திருப்பவும் அவளுக்கு வலி உண்டாக அதுவோ அவளின் முகத்தில் பிரதிபலித்தது. அதை கண்டும் விடாமல் பற்றியவன், கூப்பிட்டால் என்ன என்று கேட்க தெரியாது உனக்கு? அப்படி என்ன பதில் சொல்லாமல் திமிராக மரியாதை இல்லாமல் பிடிவாதமாக உட்கார்ந்திருக்க என்று கேட்டான் நிசாந்தன். வழியில் அவனை முறைக்க முடியாமல் தவித்தவள் வெடுக்கென அவன் கையை தட்டி விட்டாள். யாருக்கு திமிரு? கல்யாணம்னு ஒரு தாலி கயிறை கட்டிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டு இப்போ எனக்கு திமிரான்னு கேட்குறீங்களா? ஊரே மிச்சம் அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் ஆச்சி தாத்தாவும் சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த நொடியே பெரிய இழப்பை இழந்து விட்டு தவித்துக்கிட்டு இருப்பவளை அம்போ என்று விட்டு போனவர்களிடம்லாம் பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. இப்போவும் ஆச்சி சொன்னாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறவங்க பின்னால் வேண்டாம் என்ன விட்டுட்டு போக எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ கூட போக இருப்பிடம் இல்லாத அனாதை தானே நானே. யார் வேண்டும் என்றாலும் என்ன வேணாலும் பேசலாம். அந்த நாய் கூட சொன்னானே, தாலி கட்டியவனுக்கு பிடிக்காமல் ஓடிவிட்டான், இனி எனக்கு அப்பாட்டியா இரு என்று கேட்குற அளவுக்கு என்று இழுத்தவள் அதற்கு மேல் பேச முடியவில்லை. கண்ணில் கரை புரள அவளோ அழுது தீர்த்தாள். இடையே பேச முயன்றவனுக்கு வாய்ப்பே தராமல் பேசியவனின் வார்த்தைகளில் இருந்த அழுத்தமும் அவளுள் வலியால் இவன் மேல் கொண்ட கோபத்தின் அதீத அனர்த்தத்தை உணர்ந்தவனுக்கு மனதில் சமட்டி கொண்டு அடித்தது போல் வடித்தது. அதை வெளிக்காட்டாமல் அதற்கு பின் எதுவும் பேசாமல் வண்டியை எடுத்தவன் நேராக தன் வீட்டின் முன் நிறுத்தி வரை எதுவும் பேசவில்லை. பெரிய வீட்டின் போட்டிக்கு முன் காரை நிறுத்த உள்ளே இருந்து எவரும் வெளியே வரவில்லை. ஆளும் சுற்றி அழைக்க கூட ஆள் இருந்தும் சோபாவை விட்டு இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்த ராஜலட்சுமியின் விழிகளில் வஞ்சகத்தோடு அவளை பார்க்க அதில் தெரிந்த பாவனையில் சுகாசினியின் உள்ளம் அதிர்ந்தது. காரில் தான் பேசிய பெண் எதுவும் பேசாமல் பாறை முகத்தோடு பயணித்தவன் வீட்டின் முன் காரை நிறுத்திவிட்டு அவளை இறங்குமாறு செய்கை செய்து உள்ளே செல்ல
அவன் பின்னால் இவளும் செல்ல நிலை. அதுவும் முதல் முறையாக வருகிறோமே, வா என அழைக்க கூட நாதி இல்லை இந்த வீட்டில் என்ற எண்ணம் அவளுள் பதிந்து இன்னொரு வடுவாக மாறியது அவளுள். அவனின் வேகத்திற்கு நடந்தவளுக்கும் இதனால் என்று கோபம் தலைக்கேற அவன் பின்னால் சென்றாள். ராஜலட்சுமியை நிசாந்தனோ ஒரு பொருட்டாக மதிக்காமல் தன் அறைக்கு அழைத்து கொண்டு போகும்போதே கண்ணம்மா என்று அழைத்து உணவை மேலே கொண்டு வருமாறு சொன்னவன் அவளின் உடைமைகளையும் எடுத்து வர கட்டளையிட்டான். அதன்படி கண்ணம்மா எடுத்து வர வெளியே செல்ல ராஜலட்சுமியோ, போ கண்ணம்மா போ, வீட்டுக்கு வந்த மருமகளின் வீட்டிலிருந்து லாரி நிறைய சீர்வரிசை கொண்டு வந்து இறக்கிருக்கு, பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வா என்ற நக்கலடிக்க அவனோ அவரை ஊதாசனமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு சுகாசினிக்கோ தன்னுடைய இயலாமையை சுட்டிக்காக்கும் ராஜலட்சுமிக்கு சூடாக பதில் கொடுக்க வாயை திறந்தவளை இழுத்து கொண்டு மேலே சென்றான் கணவன். அவனின் செய்கையில் கோபம் அதீதமாக வர வாய்க்கு வந்ததை வசைப்பாடினாள் சுகாசினி. ராஜலட்சுமி பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கவில்லை நிசாந்தனுக்கு. கீழே பேசினால் தேவையற்ற வார்த்தை பிரயோகம் அதிகமானால் வீட்டில் இருப்பவர்களும் சரி, வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் பார்வைக்கும் பேச்சுக்கும் தன் வாழ்க்கை பேசும் பொருளாக்க இஷ்டமில்லாததால் அவளை இழுத்து கொண்டு மாடியில் தன் அறைக்கு அழைத்து சென்றான். அங்கே வந்தவளோ, உங்க சித்தி சொன்னபடி சீர்தனத்தை கொண்டு வருவளை பார்த்து கல்யாணம் செய்ய வேண்டியது தானே, என்ன எதுக்கு கல்யாணம் செய்து இப்படி எல்லாரிடம் அவமானப்படுத்தணும் என்று எகிரி கொண்டிருப்பவளை கண்டும் கொள்ளாமல் தன் துண்டை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றான் நிசாந்தன். அவனின் மௌனம் கூட தன்னிடம் பேசாமலே செல்பவனிடம் கண்டு காண்டானவள் வெளியே வரட்டும் அவன் என்று காத்திருக்க சுகாசினியின் குணம் எதனால் இப்படி மாறியது என்பதை அவளாலே உணர முடியாத அளவிற்கு தன்னிலையிலிருந்து இழந்தாள். திடீர் கல்யாணம், தாத்தாவின் மறைவு, அடுத்த நொடி கணவன் விட்டு சென்றது. காளியப்பனின் பேச்சும் செயலும் அவளை நிலை கொள்ள வைக்காமல் என்ன பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாமல் வார்த்தைகளை கொட்டி தீர்த்தாள். எதிரில் இருப்பவர்களுக்கு பேச வாய்ப்பே அளிக்காமல் பேசுபவர்களுக்கு தெரியவில்லை. அவன் ஏற்கனவே பல காயம்பட்டு கற்பாறையாக இறுக்கி கிடப்பவனுக்கு இன்னும் தனக்குள் மூழ்கி அங்கே அவனை தொலைந்து போகும் அளவுக்கு அவனை வதைத்து விடுவதை என்று அறியப் போகிறாள் சுகாசினி. குளித்து விட்டு வெளியே வந்தவன் கதவு தட்டும் சத்தத்தில் கதவை திறக்க அங்கே கண்ணம்மா உணவை கையில் வைத்தபடி நிற்பதைக் கண்டு வாங்கி கொண்டு கதவை மூட முயற்சிக்க, தம்பி நான் பேசணும் என்று பேச முடியாமல் திணறுபவளை காலையில் பேசிக்கலாம் கண்ணம்மாம்மா என்று கனத்த குரலில் சொல்லியவன் உணவை டீப்பாயில் வைத்துவிட்டு சுகாசினியிடம் திரும்பினான். போய் ரெப்ரஸாகி வா, சாப்பிடலாம் என்று கூப்பிட அவளோ எனக்கு பசி இல்லை என்று கோபத்துடன் சொல்லியவளை உறுத்து நோக்க தானாகவே எழுந்து சென்றாள் குளியலறையை நோக்கி. கைகால்களை கழுவி வேரோடை அணிந்து கொண்டு வெளியே வந்தவள் கைகளில் தட்டை திணித்தவன் தானும் உண்டுவிட்டு போய் படுக்கையில் படுத்து விட்டான். ஏதாவது பேசுவான் என்று எதிர்பார்த்தவளோ ஏமாந்து பார்க்க அதை கண்ட நிசாந்தன், நீ எதையோ எதிர்பார்ப்பது போல் தெரிகிறதே ஆனால் என்று இழுத்தவனின் பார்வையில் இருந்த கேலியும் நக்கலையும் கண்டு முகம் சூடாகி போனாலும் அவனிடம் பேசியே ஆகணும் என கங்கணம் கட்டியவன் நான் பேசணும் என்று சொல்வதை கேட்டவன், தாராளமாக பேசு, யார் வேண்டாம் என்று சொல்லவில்லையே, ஆனால் பேச்சில் நிதானமும் தெளிவும் இருக்கணும். அது இப்ப இருக்கிற நிலையில் நீ பேசுகிற பேச்சில் அது வராது. இப்ப நிம்மதியா படுத்து உறங்கு, நாளைக்கு பேசிக்கலாம் என்று சொல்லி திரும்பி படுத்தவனிடம் நிதானமான மூச்சில் உறங்கிவிட்டான் என்று தெரிந்ததும்
தன் உறக்கம் தொலைத்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சுஹாசினி. எதற்கும் எதிர்வினையின்றி இருப்பவனிடம் என்ன பேசுவது? மற்றவர்கள் பேசுவதற்கு இடம் கொடுக்கும் இவனிடம் தனக்கான இடம் என்ன என்றே தெரியாமல் மொழி பிதுங்கி போனாள் சுஹாசினி. அவளுக்கு புரியவில்லை நிசாந்தனை பற்றி. சுயம்புவாக தன்னை செதுக்கி கொண்டவனிடம் எங்கு எவரிடம் எப்படி பேசி சாதிக்கணும் என்பதை கற்றி இருப்பவனிடம் விதண்டாவாதம் பண்ணினால் அவனிடம் எந்த எதிர்வினையும் இருக்காது என்று அறியாமல் போனாள் சுஹாசினி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இலக்கணம் பிழையானது. அத்தியாயம் 27. அன்றைய விடியல் நிசாந்தனுக்கு புத்துணர்ச்சியாக இருந்தது. தாய்மடி கிடைக்காதவனுக்கு தன் அருகில் தனக்கென்ன ஒருத்தி படுத்திருப்பதை பேரன்பு நிலையை மனம் கொண்டாட அதுவே பெருந்திருப்தியாக இருந்தது. பணம் இருந்தால் எல்லாம் வாங்கிவிடலாம் என்று நினைத்து ஆடுபவர்களின் மத்தியில் அன்பிற்காக இயங்கும் வளர்ந்த குழந்தையின் உள்ளத்தை அறியாமல் நிசந்தரையாக உறங்கிக் கொண்டிருந்தவளை கொஞ்ச நேரம் அவளின் மதிமுகத்தை பார்த்தபடி சில பல கணங்கள் கடக்க அதற்கு மேல் முடியாமல் அவனின் அலைபேசியின் அழைப்பு மணியின் ஒளியில் எங்கே மனையாளின் உறக்கம் கலைந்து விடுமோ என்று வேகமாக போனை எடுத்தான் நிசாந்தன். அதை ஆண்மணி காதில் வைத்துக்கொண்டே பால்கனிக்கு போன நிசாந்தனுக்கு அன்றைய நாளுக்குரிய மீட்டிங் மற்றும் வேலைகளை பற்றிய பட்டியலை ஒப்பித்தவரிடம் இதையெல்லாம் இன்று கேன்சல் செய்து விடுங்கள் என்று கட்டளையிட போனில் அந்த பக்கம் இருந்தவரோ இன்று புது யூனிட்டுக்கான ஏற்பாடுகளை பற்றி சொல்லியவர் எதையும் கேன்சல் செய்ய முடியாத நெருக்கடிகளையும் கூறவும் அவனால் இன்று ஓட வேண்டிய நிலையில் இருப்பதை நினைத்தவனுக்கு மனம் ஆயாசமாக இருந்தது. வெளிநாட்டுக்காரின் முக்கியமான பார்ட்ஸ்களை தயாரிக்க இயந்திரத்தின் முதல் படி அன்று தொடங்குவதால் கண்டிப்பாக தான் அங்கே இருந்தாக வேண்டிய சூழ்நிலையை உணர்ந்தான். இத்தனை நாட்கள் ஓடியதும் உழைத்ததும் இந்த நாளுக்காக தானே. வெளிநாட்டுக்காருக்கான பார்ட்ஸ் நம் நாட்டிலே தயாரிக்க எடுத்த முயற்சியில் இன்று சக்சஸ் ஆகும் நாளாக இருப்பதால் அங்கே தான் இருக்க வேண்டும் எண்ணத்தில் அவசரமாக கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. சுஹாசினியின் மனமோ உடம்பின் சோர்வோ பல நாட்கள் உறக்க மறந்த விழிகளுக்கு தனக்கான இடம் வந்து சேர்ந்தால் போல் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார். நிசாந்தனோ கிளம்பு வரை விழிக்காமல் இருப்பவளை கண்டு எதுவும் பேசாமல் சொல்லாமல் போனால் புது இடத்தில் திணறுவாளோ என்ற எண்ணம் உதயமாக அவளை தொற்று எழுப்ப முயன்றாள். அவள் உறங்கும் நிலையை கண்டு ஏனோ மீண்டும் எழுப்ப தோன்றாமல் அங்கிருந்த டேபிளில் ஒரு பேப்பரில் கிளம்பும் அவசரத்தையும் தன் நேரமின்மையும் எழுதி வைத்துவிட்டு கீழே சென்றவன் கண்ணம்மாவை அழைத்து சுஹாசினி எழுந்தால் கவனிக்க சொல்லிவிட்டு வெளியே காரை எடுக்க போனான். அப்போது அங்கே வந்த ராஜலட்சுமி தன் அருகே அமர்ந்திருந்த மகேந்திரன் நோக்க அவரோ நிசாந்த் என்று கூப்பிடவும் நின்று அவரை பார்த்தான். நேற்று அந்த பெண்ணை அழைத்து வந்தியாமே என்று கேட்டவரை உற்று நோக்கியவனோ எந்த பெண்ணை என்று அழுத்தமாக கேட்கிறான். அவரோ அதுதான் கிராமத்திலிருந்து அழைத்து வந்தியாமே, முன்னாலே சொல்லணும்னு உனக்கு தோணலையா இதை என்று மகேந்திரன் கேட்க, அதை விட நேற்று முக்கியமான மீட்டிங்கை விட்டுட்டு அவ்வளோ அவசரமாக கூட்டிகிட்டு வரணும்னு என்ன கட்டாயம் என்று கேட்டவரை கடினமான பார்வையோடு நோக்கினான் நிசாந்தன். அவள் என் மனைவி, இந்த வீட்டு மருமகள். அவளுக்கென்று ஒரு பேரும் இருக்கு. அவள் பேரு சுஹாசினி என்று சொன்னவனின் கூர்மையான விழிகள் அவரை சுற்றெரித்தது. தன் மகனின் அழுத்தமான பேச்சில் அவளை முதலே நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கணும் என்றும் அதை விட்டுட்டு கூட்டிட்டு வந்த பின் அதை பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேள்வி நிற்க ராஜலட்சுமியும் ஆமாம் ஆமாம் அவன் இந்த வீட்டு மருமகள் தான், பொண்ணு பார்த்து சீர்தானத்தை பேசி 4 நட்சத்திரம் பார்த்து ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணியிருக்கோம்ல,
அதனால் அவள் இந்த வீட்டு மருமக தான் என்று நக்கலாக பேசியவரை முறைத்தான் நிசாந்தன். பின் மகேந்திரனை நோக்கி, இனி இவர்கள் ஒரு வார்த்தை பேசினாலும் மரியாதை இருக்காது என்று கடின குரலில் கூறியவன் விருட்டென்று கிளம்பிவிட்டான். அவனின் கோபம் அவன் ஓட்டும் காரின் சீரலில் தெரிந்தது. அவனுள் எப்போதும் அடிமனதில் ஆறாத ரணத்தை உருவாக்கிய ராஜலட்சுமியிடம் எந்தவித பேச்சோ எதிர்பார்ப்போ வைத்து கொள்ளாதவனுக்கு சுஹாசினியை பற்றி ராஜலட்சுமி பேசியதைக் கண்டு கோபம் கனன்றது. தனக்காக என்றுமே பேசாத தந்தை மேல் கோபம் இருந்தாலும் அதை அவ்வளவு எளிதாக வெளிக்காட்டாதவன் இன்று தன் மனைவியை பேசும்போது தன்னிலை மாறாமல் அன்று போல் இன்றும் அவர்களை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கும் மகேந்திரன் மேல் கோபமும் பச்சாதாபமும் உண்டானது. அதை தான் ஓட்டும் வண்டியில் காட்ட மின்னல் வேகத்தில் கார் கம்பெனியின் முன் நின்றது. அதை நினைத்து கொண்டே கம்பெனிக்குள் நுழைந்தவன் அவனுடைய வேலை அதனுள் இழுக்க பசி மறந்து வேலையில் மூழ்கியவன் சுஹாசினியும் மறந்தது தான் உண்மை. அவள் எழுந்தாளா, எழுந்து சாப்பிட்டாளா, புது இடத்தில் என்ன செய்வாளோ என்று யோசிக்க மறந்தது அவனுடைய தவறா, இல்லை இயல்பாகவே அவனை எவரும் எதற்கும் தேடி இல்லாத காரணத்தால் அவனுக்கு அது பெரிய விடயமாக தெரியவில்லை போல. வீட்டில் பஞ்சனையில் படுத்து உறங்கியவளோ சரளத்தின் வழியாக ஸ்கிரீனை மீறி வெளியே உள்ளே பரவும் வெளிச்சத்தில் சற்றென எழுந்து அமர்ந்தாள். சுற்றுமுற்றும் நோக்கியவள் நிசாந்தன் இருக்கும் அறிகுறியே இல்லாமல் இருக்க ஏதோ வெற்றிடமும் வெறுமையும் அவளின் மனதில் தாக்கத்தை உருவாக்கியது. எழுந்தவளோ காலை வேலைகளை முடித்துவிட்டு அப்படியே அறையனுள் அமர்ந்து விட்டாள். கீழே போகணும் என்ற எண்ணமே இல்லாமல் அமர்ந்திருந்தவளுக்கு வயிற்றுக்குள் ஏதோ பிசைய காலையிலிருந்து தண்ணீர் கூட குடிக்காமல் இருப்பதை நினைத்து அங்கிருந்து வாட்டர் ஜக்கை பார்க்க அதில் தண்ணீரும் இல்லை. அறையை விட்டு வெளியே வராமல் இருந்தவளுக்கு முதல் நாள் கூட்டி வந்தவனின் மேல் கட்டுக்கு அடங்காமல் கோபம் கரை போடுறால அவன் வரட்டும் இன்னைக்கு என்று அவனுக்காக காத்திருந்தாள். இடையே கண்ணம்மா இருமுறை வந்து கதவை தட்டும்போது கேட்டாலும் எழுந்து போய் திறக்காமல் அமைதியாக இருக்க அதற்கு மேல் ஒன்றும் செய்யாமல் அவரும் கீழே சென்று விட்டார். ராஜலட்சுமியிடம் இதை சொன்னால் இன்னும் எகிறுவார் என்று அவரிடமும் சொல்ல முடியாமல் தவித்த கண்ணம்மாவுக்கு நிசாந்தனின் வருகையை எதிர்பார்த்து அவரும் காத்திருந்தார். உணவிற்கும் கீழே வரவில்லை. இல்லை என்றாலும் அறையில் முன்னால் இருக்கும் இடத்தில் அந்தந்த நேரத்தின் உணவை வைத்திருந்தாலும் அதை எடுக்கக்கூட கதவை திறக்காமல் இருப்பவளை கண்டவருக்கு உள்ளத்தில் பயமும் உண்டாகியது. ஆனால் அதையெல்லாம் சுஹாசினி கவனிக்காமல் தன்னை இந்த வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு சென்றவனிடம் மனம் சென்றது. நேரமும் கழிய இரவு களைத்து போய் வந்தவனிடம் கண்ணம்மாவோ மேலே இருந்து கீழே இறங்கி வரல தம்பி பாப்பா, நானும் உணவை அங்கே வைத்து விட்டு வந்தேன், ஆனால் அதை தொடக்கூட இல்லை, கதவும் திறக்கலை என்று சொல்ல அதில் அதிர்ந்தவனும் தன் தலையில் தட்டி கொண்டு ஒரு ஃபோன் கூட பண்ணாத தன்னுடைய மனத்தன்னத்தை எண்ணி வருத்தியவன் அப்போதுதான் அவளின் ஃபோன் நம்பர் கூட தனக்கு தெரியாது என்று நினைத்து நொந்து போனான். இவர்கள் பேசுவதை கவனித்தபடி இருந்த ராஜலட்சுமியும் கண்ணம்மாவிடம், பெரிய மகாராணி இறங்கி வந்து சாப்பிட மாட்டாளோ, அவளுக்கு நீ சாப்பிட கொண்டு போய் கொடுத்துருக்க, அதுவும் எனக்கு தெரியாமல் என்று கத்த கண்ணம்மாவோ என்ன சொல்வது என்று புரியாமல் பரிதாபமாக நிசாந்தனை பார்த்தார். நிசாந்தனோ இருக கண்களை மூடி திறந்தவனோ கண்ணம்மாவிடம் சாப்பாட்டை எடுத்து தருமாறு சொல்லிவிட்டு ராஜலட்சுமியிடம் திரும்பியவன், அவள் உங்களை மாதிரி பிள்ளைக்கு அம்மாவா பார்த்துக்கிறேன் கவனிச்சுக்கிறேன்னு வந்து நாடகம் ஆடலை. நீங்கள் எப்படி மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ சுஹாசினி இந்த வீட்டு மருமகளாக நான் தாலி கட்டி மனைவியாக வந்திருக்கா. இனி அனாவசியமாக அவளை பேசுவதை தெரிந்தது, அதன் பின் நடப்பதற்கு நான் பொறுப்பில்லை என்று வார்த்தைகளை கடித்து துப்பியவனின் இருந்த கடுமையை கண்டவளுக்கு
இன்னும் கோபம் தலைக்கேறி ஏதோ சொல்ல போகும் நேரத்தில் மகேந்திரன் உள்ளே வந்தார். நிசாந்த் என்று கூப்பிட்டவர், இன்று வேலை வெற்றியாமே, ரொம்ப சந்தோஷம் என்று கம்பெனியை பற்றி பேசவும் வாயை மூடியபடி அங்கிருந்து நகர்ந்தார் ராஜலட்சுமி. நிசாந்தனோ அவருக்கு என்று ஒற்றை எழுத்தில் சொன்னவனிடம் கோபமும் அதீதமாக அங்கே இருந்ததால் இனி அதிகமாகும் என்பதை உணர்ந்து கண்ணம்மா கொடுத்த உணவோடு மாடியேற கீழே ராஜலட்சுமி தன் கணவனிடம் பாய்ந்தாள். இத்தனை வருஷமா தொழில் செய்றீங்க, இப்போ ஆரம்பித்த பொடி பையன் வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கான். நீங்கள் இந்த இத்து போன பிஸ்னஸை கட்டிக்கிட்டே கிடங்க. நாளைக்கு என் மகனுக்கும் அவனை விட குறைவான சொத்தும் இந்த இத்து போன பிஸ்னஸ் தான் மிஞ்சும் என்று கணவனை சாடினார். அதற்கு எந்தவித பதிலின்றி மகேந்திரன் அவளை பார்த்தவர் இவளிடம் பேசி தன்னுடைய பிபியை ஏற்றிக்கொள்ள விருப்பமில்லாமல் ஆபீஸ் அறைக்குள் சென்று விட்டார். பதில் சொல்லாமல் போகும் கணவனை மேலும் பேசியபடி இருந்த ராஜலட்சுமியின் பேச்சை கவனித்து மேலே ஏறியவன் அறையின் கதவை தட்ட உள்ளே இருந்தவளோ இத்தனை கலோபரம் கீழே நடந்தது தெரியாமல் கதவை திறக்காமலே அமர்ந்திருக்க, சுகாசினி கதவை திறக்க போறியா இல்லையா என்று அதத்தலோடு கணவனின் குரலில் வேகமாக கதவை திறந்தவளுக்கு தன் கணவனின் மனநிலை புரியாமல் போய் இருக்கையின் மூலையில் அமர்ந்து விட்டாள். தான் வந்தும் அலட்சியமாக சுகாசினி நடந்து கொள்வதை கண்டும் காணாமல், காலையிலிருந்து ரூம்குள்ளேயே இருந்தியாமே, சாப்பிடக்கூட வரலைன்னு கண்ணம்மா சொன்னாங்க, இறங்கி போய் சாப்பிட்டு வரலாமே சுகாசினி, இந்தா நானே உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு என்று சொல்லி அவள் அருகே வைத்தவன் குளிர் அறைக்கு சென்று விட அவன் கொண்டு வந்த உணவை கையில் கூட தொடாமல் படுத்து விட்டாள். வெளியே வந்தவனும் தான் கொடுத்த உணவும் அப்படியே இருக்கவும் சுகாசினி என்று அழுத்தமாக கூப்பிட அவளோ எதுவும் பேசாமல் இருக்கவும், காலையிலிருந்து சாப்பிடாமல் என்ன அடம் இது சின்ன பிள்ளை மாதிரி, எழுந்து சாப்பிட்டு போய் படு என்று கூற அதற்கும் அவளிடம் பதிலில்லை. அவளின் மௌனம் அவனை கொன்றது. அதை கண்டு கோபம் வந்தாலும் தானும் காலையிலிருந்து எதுவும் உண்ணாமல் வேலை மட்டும் குறியாக இருந்தவனுக்கு பசி இருந்தாலும் சுகாசினியின் பிடிவாதத்தை பார்த்ததும் செய் என்றானது. இந்த சாப்பாடை கையில் எடுத்து உண்ண தெரியாத காலத்திலும் பசி என்று வாய் திறந்து பேச சொல்ல முடியாத நாட்களிலே அது அவனுக்கு பழக்கமான ஒன்றுதான். பணக்கார வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் ஒரு வாய் சாதம் ஊட்டவோ சாப்பிடு என்று அக்கறையாக சொல்லவோ ஆள் இல்லாமல் தவித்தவனுக்கு ஒரு சிறு எதிர்பார்ப்பும் இருந்தது. இன்று தனக்காக ஒருத்தி வீட்டில் இருக்கிறாள், தனக்காக ஏதாவது கேட்பாள் செய்வாள் என்று. ஆனால் அது நடக்காது என்று உணர்ந்த அவ்வினாடியே அம்மனம் சுக்கு நூறாக உடைந்தது தன் மனையாளின் செயலில். ஆனால் இவளை அப்படியே விடக்கூடாது என்று எண்ணம் தோன்ற அவளிடம் சென்றவன் வலுக்கட்டாயமாக எழுப்பி தட்டை கையில் கொடுத்துவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இருக்கேன் இங்கே இல்லை என்றாலும் நீ கீழே போய் சாப்பிடு, இல்லையா அறைக்கு வெளியே கண்ணம்மா கொண்டு வந்து தர சொன்னால் கொண்டு வந்து தருவாங்க, எடுத்து நேரத்துக்கு மறக்காமல் சாப்பிடு என்று இறுக்கமான குரலில் சொல்லியவனோ பால்கனியில் போய் நின்று விட்டான். தன் கணவனின் செயலில் கோபம் வந்தாலும் பசி வந்தால் மற்றதெல்லாம் மறந்து போகும் நிலையில் மலமளவென்று சாப்பிட்டவர் அவன் சாப்பிட்டானா என்று கேட்கக்கூட இல்லாமல் போய் படுத்து விட்டான். அவனிடம் ஏன் இவ்வளோ கோபமும் உதாசீனம் படுத்துகிறோம் என்று அவளுக்கு புரியவில்லை. புரிந்து கொள்ள முயற்சியும் செய்யவில்லை அவள். அவளின் குணம் இதுவல்லவே. உரிமைகள் இருந்த இடத்தில் கோபமும் எதிர்பார்ப்பும் தனக்காக பார்த்து பார்த்து செய்யணும் என்று தோன்றும் போல. ராஜலட்சுமி பேசியதற்கு தனக்கென்று அவன் எதுவும் பேசவில்லை என்ற கோபமும் காலையில் சொல்லாமல் கொள்ளாமல் போனதும்
கீழே இறங்கி போனாள். அந்த அம்மா இன்னும் எதுவும் பேசினால் தானும் பேசிட நேரும் என்று எண்ணி கட்டின பற்றி எதுவும் தெரியாது, இதில் மற்றவர்களை பற்றி எதை அறிந்து கொள்ள முடியும்? இதையெல்லாம் இப்ப சொல்லி செல்பவன் காலையில் சொல்லாமல் சென்றது அவளின் மனநிலையை முற்றிலும் மாற்றியது. பால்கனி கதவை மூடிவிட்டு வந்த நிசாந்தன் தன் மனைவி சாப்பிட்டு விட்டு உருக்களித்து படுத்திருப்பதைக் கண்டு பெருமூச்சு விட்டபடி தானும் போய் படுத்து விட்டான். அன்று முழுவதும் அலைச்சலில் அவன் உறக்கம் தழுவினாலும் பசியால் அவனால் முழு உறக்கம் கொள்ள முடியாமல் புரண்டு கொண்டே இருந்தான். மறுநாள் எழுந்தவன் அவளையும் எழுப்பி குளிக்க சொல்லிவிட்டு கீழே கட்டாயமாக அழித்து வந்தவன் டைனிங் டேபிளில் அமர வைக்க அவனுக்கும் அவளுக்குமான உணவை வைத்த கண்ணம்மாவிடம் சுகாசினியை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று ஒற்றை வார்த்தையில் முடித்தவன் பசியில் வேக வேகமாக உன்றான். அவனின் அவசரத்தில் புறையேற தம்பி பார்த்து பார்த்து என்று சொல்லி தண்ணீரை தர சுகாசினியும் அவள் தலையில் தட்டினான். இயல்பான ஒரு செயலாக அவனுக்கு அது ஒரு புதுவிதமாக அவனின் மௌன கோபத்திலும் அவளின் செயலிலும் தலையை தட்டிய கரத்தை எடுத்து அழுத்தியவன் போதும் என்று செய்துவிட்டு தண்ணீரை குடிக்க அங்கே வந்த ராஜலட்சுமி இதென்ன நடுகாலில் உட்காந்து கணவனின் கையை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு, இங்கே வயசு பிள்ளைங்க இருக்கிற இடம் பார்த்து நடந்துக்கோ என்று சுகாசினியிடம் சொல்ல அதுவரை அவனின் கைக்குள் இருந்த கரத்தை உரியவன் இருக்கையை விட்டு வேகமாக ஏற அவளின் கையை அழுத்தியவன் அங்கே அமர செய்துவிட்டு ராஜலட்சுமியை பார்த்து பேச தொடங்கும்போது மின்னல் வேகத்தில் ஒரு பெண் ஓடி வந்தாள். அண்ணா, அண்ணியை கூட்டிட்டு வந்துட்டீங்களா என்றபடி வந்தவள் சுகாசினியிடம் நெருங்கி ஐ நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க என்று சொன்னவள் அவளின் அடர்த்தியான கூந்தலை கண்டு அச்சோ இவ்வளோ நீளமாக இருக்கு உங்க முடி என்று தொட்டு பார்த்தவள் உங்கள் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியவில்லை அம்மா என்று இழுத்தவள் அங்கிருந்த ராஜலட்சுமியை கண்டு ஜெர்க்காகி கல்யாணத்துக்கு அன்று எனக்கு எக்ஸாம் அதுதான் என்று திணறிப்படி கூறியவளை கனிவுடன் வாஞ்சையோடு பார்த்த கணவனும் லொட என பேசும் பெண்ணையும் பார்த்து எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தாள் சுகாசினி. சுகாசினி, இது தன்விகா, என் தங்கை, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறார் என்று அறிமுகப்படுத்தினான் நிசாந்தன். அவனுக்கு அண்ணு என்று கூப்பிட்டு சிறு வயதில் தத்தி தத்தி நடந்து வந்து அவனை தொட்டு தூக்குமாறு கைகளை உயர்த்தி அவனிடம் வந்தாள். எப்பவும் அவள் மேல் பாசம் உண்டு. அதற்கு முட்டுக்கட்டை போடும் தாயை மீறி அண்ணனிடம் உறவாடும் ஒரே ஜீவன் அந்த வீட்டில் தன்விகா மட்டும்தான். இப்ப தன் அண்ணியுடன் பார்த்தவுடன் வேகமாக பேசியவள் அங்கே தன் தாயை பார்த்ததும் கண்டும் காணாமல் சுகாசினியின் கைகளை பிடித்து கொண்டாள். ராஜலட்சுமி இதை கண்டு முறைத்தவர் முதல்ல கிளம்படி காலேஜுக்கு, லேட்டாச்சுல்ல என்று விரட்டும் அண்ணாவிடம் சுகாசினியிடம் ஜாடை காட்டி சொல்லிவிட்டு சிரித்தபடி கிளம்பிவிட்டாள் தன்விகா. அவள் போவதை பார்த்த நிசாந்தன் ராஜலட்சுமியை பார்த்து இப்படியே அண்ணா என்று வரும் பெண்ணையும் ஒட்ட விடாமல் பண்ணுறீங்க. ஆனாலும் தன்விகா என் கூட தான் பிறக்கலை என்றாலும் அவள் என் தங்கை தான் என்று அழுத்தமாக உரைத்தவன் சுகாசினியிடம் திரும்பி நீ அறைக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை, கீழே வந்து உனக்கு என்ன தேவையோ அதை சுதந்திரமாக செய்யலாம், இதுக்கு அடுத்தவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை உனக்கு என்று சொல்லியவன் மௌனமாகவே இருப்பவளிடம் அதன் பின் பேச ஒன்றுமில்லை என்று நினைத்து கம்பெனிக்கு கிளம்பினான். வெளியே போகிற கணவனை பார்த்தபடியே நின்ற சுகாசினி தனக்காக நேற்று ஒரு வார்த்தை ராஜலட்சுமியை பார்த்து கேட்காதவன் தங்கே என்று வந்ததும் கேட்பதைக் கண்டு மனம் துணுக்குற்றது அவளுக்கு. காலையில் அவளுக்காக அவன் மகேந்திரனிடம் ராஜலட்சுமியிடம் பேசினான் தான். ஆனால் அதை அவளிடம் சொல்லவும் இல்லை, சொன்னால் கேட்கக்கூடிய நிலையில் தானும் இல்லை என்பதை சுகாசினி அறியவில்லை. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.